ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் சுவையான முட்டை மிளகு வறுவல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் 4 முட்டை நல்லா வேக வச்சு கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது கூடவே ஆனியன், டொமேட்டோ, அதுக்கப்புறம் ஒரு சில்லி, கொஞ்சம் கறிவேப்பிலை எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரத்தை நாம் நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். இதில் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். இதில் நாம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த எல்லா முட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். முட்டையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 சைடு நல்லா பாயில் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வறுபட்டதுக்கப்புறம் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அதே எண்ணெயில் கொஞ்சம் கறிவேப்பிலை, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சில்லி, அதுக்கப்புறம் மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஒரு நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். ஆனியன் லைட்டாக வறுபட்டதும் அதில் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நாம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த ஸ்டேஜில் நாம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரகம் பொடி எடுத்துக்கலாம். அந்த பொடி நல்லா ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விடலாம். இதில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் ஆகிட்டு ஒரு கிரேவி ஸ்டேஜ்க்கு வரும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல அந்த முட்டையை ஃபுல்லாக ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
நம்மளோட முட்டை மிளகு வறுவல் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நாம் இந்த முட்டை மிளகு வறுவலை சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நீங்கள் டுடேஸ் ஃபைண்டிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.